முந்தநேத்து சென்னையில பூக்கடை பகுதியில மக்கள்கிட்ட கருத்து கேட்கக்கூடிய ஒரு பணியில இறங்கி இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள் உட்பட, அதுவும் 4 மாத கர்ப்பிணி உட்பட தாவேகாவினர் திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவம் ஏதோ இன்னைக்கு நேத்து நடக்கலைங்க. நிறைய இடங்கள்ல நிறைய காலங்கள்ல இந்த திமுக ரவுடிகளால் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ தாவேகா மேலேயும் அந்த தாக்குதல் களத்துல யார் நம்மளுக்கு ஆபத்தா விளைவாங்க, யார் நம்மளுக்கு சேதாரத்தை விளைவிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு இந்த பதட்டத்துல இந்த தாக்குதல்கள் நடக்க தொடங்கி இருக்குங்க. அது நடக்கும் போதே நிறைய பேர் பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த அந்த பகுதியை சேர்ந்த தாவேகா அட்வொகேட் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி தாவேகாவினரை தாக்குனதுக்கு பிறகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய ஆட்கள் தான் வந்தாங்க. அவங்கள சிலர் பொதுமக்கள் மாதிரி இங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. நாங்க அவங்களை தாக்குனதா சொல்லி ஒரு கதையை இப்போதைக்கே ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு அந்த பேட்டிகள் கூட வரலாம். இது அவங்க சைட்ல ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த காணொலிகளும் வைரலா போயிட்டு இருக்கு. நேத்து காலையில ஒரு 11, 12 மணி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாவேகாவினர் மக்களை சந்திச்சு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திமுகவினரால் தாக்கப்பட்டனர், கைகலப்பு ஏற்பட்டது. இந்த மாதிரியான சம்பவங்கள் காவல்துறை முன்னிலையே நடந்தது. இந்த மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டு இருந்தது. 12 மணிக்கு மேல பேமெண்ட் டிரான்சாக்சன் ஆயிடுச்சா இல்ல சேகர்பாபு அவர்கள் கொடுத்த பேட்டி அப்படின்னு தெரியல. இந்த கேள்வியை சேகர்பாபு அவர்கள்கிட்ட வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடணும். அன்னைக்கு நைட்டே தாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் எல்லோருமே, அதாவது சி.டி. நிர்மல்குமார் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள், இவங்க எல்லாருமே அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நேர்ல போய் சந்திக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண், 4 மாத கர்ப்பிணி பெண்ணை வயிற்றுல உதைச்சி கீழே தள்ளி அவங்க காயம்பட்டிருக்காங்க. அவங்க மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் ஐசியூல சீரியஸா இருக்கிறதா நம்மளால செய்திகள் வாயில தெரிஞ்சுக்க முடியுது. மொத்தம் 6 பேர் இதுல தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே நிர்மல்குமார் அவர்களும் அப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சேகர்பாபு அவர்களுடைய ரவுடிசம் தான் இது, அவர்களுடைய ஆட்களை வைத்துதான் இந்த மாதிரி சென்னை முழுக்க அவர் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கஞ்சா போதை, இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு எல்லாரையும் அடிமையாக்கி அவருடைய அடியாட்களை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சேகர்பாபு இன்னும் புரிஞ்சுக்கணும். அவர் பார்த்த அரசியல் எல்லாம் வேற, நாங்கள் செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கான அரசியல் வேற. அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சாலும் எங்களை தடுக்க முடியாது. இந்த தேர்தல் அதுக்கு விலை சொல்லும். முடிஞ்ச சேகர்பாபுவை என் சட்ட மேல கை வைக்க சொல்லுங்க. நாங்க ரொம்ப அமைதியா அறவழியில இருக்கிறோம். ரொம்ப அமைதியா அறவழியில வீட்டுக்கு வீடு போயிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். என்னடா இது, ஒரு சிட்டிங் அமைச்சர் மேல இப்படி நேரடியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லைன்னா விசாரணை நடக்கும், செய்திகள்லயாவது அவர்களை பத்தி ஏதாவது வரும்னு பார்த்தா அவர்கிட்ட மைக்க போட்டு, சார் நேற்று இந்த மாதிரி நடந்ததாமே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மைக்ல கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க ஒரு பக்கத்தை மட்டும் கேக்குறீங்க, அது அவங்க பக்கம் ஜோடிக்கப்பட்டது. உண்மையிலேயே மக்களை தாவேக்காவினர் தாக்கியிருக்காங்க. அந்த மக்கள்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பேட்டி எடுங்கன்னு அவரு அங்க டைவர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு விடுறாரு. என்னடா இவர் பர்டிகுலரா என்ன பாதிக்கப்பட்டவங்க இவரு நேர்ல போய் பார்க்கல, இவங்க சகாக்களும் யாரும் போய் பார்க்கல, அங்க தாக்குனது திமுகவினரே இல்லைன்னு கூட வச்சுக்கீங்களேன். ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனது மட்டும் எப்படி அமைச்சருக்கு தெரியும்? ஹாஸ்பிட்டல்ல போய் பேட்டி எடுக்கின்றாங்க. போனா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆகி இந்த 12 மணிக்கு மேலதான் ஸ்கிரிப்ட் ரிலீஸ் ஆயிருக்கு போல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி கண்டென்ட். தாவேகா ரவுடிகள் தாக்கினார்கள், தாவேகாவினர் பொதுமக்களை தாக்கினார்கள், தாவேகாவினர் பெண்களை தாக்கினார்கள், இந்த ஸ்கிரிப்டே தான் ஓடுது. சரி, ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்னதான் ஆனாங்க, அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா, 2 லேடிஸ் இருக்காங்க. அந்த லேடிஸும் எங்க அம்மா வயசு இருக்கு அப்படியும். அவங்க என்ன சொல்றாங்க, ஆள் இல்லைங்க வீட்டுல, நான் சொல்ல கேட்காம வீட்டுக்குள்ள புகுந்தாங்க. எதுக்கு? தாவேக்காக நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு எங்களை வற்புறுத்துனாங்க. எப்போ? ஏறி நெஞ்சு மேலேயே மிதிச்சாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. ஏதோ நாளைக்கு ஓட்டு போடணும், இல்ல இன்னைக்கு சாயந்தரமே நீங்க ஓட்டு போட்டு ஆகணும், எலெக்ஷன் போலிங் நடந்துகிட்டு இருக்கு, நீ திமுக ஓட்டு போட போற, அதனால நீ தாவேக்காக தான் ஓட்டு போடணும்னு உன்னை மிரட்டியோ இல்ல தாக்கியோ உன்னை பயமுறுத்தியோ உங்ககிட்ட ஓட்டு வாங்கணும்னு நினைச்சா அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கதைக்கு எடுத்துக்கிட்டா கூட இன்னும் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, வேட்பாளருக்கு யாருன்னு தெரியல, எப்ப எலெக்ஷன் தெரியல. ஆனா உங்களை தாவேக்காவுக்கு இன்னைக்கே நீங்க ஓட்டு போட்டாகணும்னு அவங்க மிதிச்சாங்களாம். வந்தவங்க ஏதாவது செயின் பறிக்க வந்தாங்க,
கையில இருக்க பணத்தை பிடுங்க வந்தாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது எங்களை அபியூஸ் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, கொஞ்சமாவது அதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல நம்புற மாதிரி இருக்கும். பழைய காலத்து சினிமா விட்டுருங்க, சீரியல் ஸ்கிரிப்ட் கூட இதுல வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த ஒரு கதையா சொல்லி எங்களை ஓட்டு போட சொல்லி கட்டாயப்படுத்தி அடிச்சாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம், அதுவும் 4 மாத கர்ப்பிணி பெண்ணை கூட்டு வந்து சின்ன பசங்க அடிச்சாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர், நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் மாத்துங்க, இல்ல ஸ்கிரிப்டை மாத்துங்க அப்படின்னு சொல்லி இவங்க திருந்துற மாதிரி தெரியல மாமா, இவங்க இன்னும் திரும்பல மாமா அப்படின்ற மாதிரிதான் இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நேத்து பார்க்கணும். அப்படியே இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்லைன்ல இருந்த அனைத்து ஊப்பிகளும் கொட 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 கொடன்னு ட்விட்டர்ல வந்து இறங்குறாங்க. ஒரே மாதிரி டெம்ப்ளேட், ஒரே மாதிரி போட்டோ, எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விர்ச்சுவல் வாரைஸ் சும்மா இருப்பாங்களா? போட்டோ வந்து அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ளார இவங்க யாரு, எந்த குரூப், யாரு கூட நின்று போட்டோ எடுத்திருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து அடி பொழக்கிறாங்க. நான் இந்த இடத்துல சத்தியமா என்னால வந்து சான்ஸே இல்லைங்க. இந்த பசங்க எங்கடா தேடுறீங்க, எங்கடா எடுக்கிறீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களோ யார் குரூப் அப்படின்றத கண்டுபிடிச்சு எடுத்து போட்டு செஞ்சு விட்டாங்க. இது வந்து என்னத்த சொல்றது, இப்படி இல்லாம வந்து அபத்தமா மக்கள்கிட்ட அம்பலப்படுவீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க, நம்பிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முதல்வர் ஏமாத்துறதுக்கு அமைச்சர் தரப்புல பண்ணக்கூடிய வேலைகள். நீங்க சேப்பாக்கத்துல போலீஸை வச்சு விசில தடை பண்ணலாம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு வார்டு கவுன்சிலரை வச்சு அவங்க வார்டுக்குள்ளார குப்பை கொள்றவங்க கூட விசில அடிக்க கூடாதுன்னு தடை பண்ணலாம். ஆனா மக்கள் கிட்ட இருந்து நீங்க விசில புடுங்க முடியாது சாமி. அது வந்து விசில் ப்ளோ ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ப்ளோ வந்து உங்களால தாங்கவே முடியல, தாக்கு பிடிக்கவும் முடியல. அதனாலதான் இவ்வளவு அப்படியே பம்பரமா வெடிக்கிறாங்க, அப்படியே டமால் 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 அங்கங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். உண்மையிலே சொல்றேன், இந்த விஷயத்த எல்லாம் மீறி போகாம லீகலா என்ன பண்ணணுமோ அந்த ஆக்டிவிட்டிஸ்ல தாவாய்க்கா இறங்குனது சட்ட ரீதியாக லா ஒபைடிங் சிட்டிசனா, லா ஒபைடிங் லீடரா ரொம்ப சரியா அதை வழி நடத்திருக்காரு அப்படின்றதுதான் இந்த விஷயம் மூலமா நம்ம தாவேக்காவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ திமுக நம்ம ஆல்ரெடி தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்தா சட்ட ஒழுங்கு சீர்கட்டும், ரவுடிசம் அதிகமாயிடும், போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிடும். இதெல்லாம் இந்த ஆட்சியில இல்ல, முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கண்கூட நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு மட்டும்தான். ஆனா அதுலயுமே டெக்னிக்கல் கிளிச்சான், ஆல் டிக்கெட் எல்லாம் மாறி போச்சான், எங்கெங்க சென்டர்ஸ் போகணுமோ அதெல்லாம் வந்து ட்விஸ்ட் ஆகி போச்சான், என்னென்னவோ இதாகி போச்சுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. எக்ஸாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கேன்சல் ஆகி பார்த்துருக்கோம், எக்ஸாமுக்கு முன்னாடி கேன்சல் ஆகி பார்த்துருக்கோம். எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குங்க. வேலூர்ல எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க, அந்த எக்ஸாம் செல்லாதுன்ட்டாங்க. எத்தனை ஆயிரம் இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. வெறும் ஆயிரக்கணக்கான வேலைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறாங்க. நிறைய பேர் கோச்சிங் சென்டர்ஸ் போறாங்க, நிறைய தனியா இதுக்காக மெனக்கட்டு படிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசு வேலை கிடைச்சிரும், நம்ம குடும்பத்துடைய வாழ்வாதாரம் உயர்ந்துரும் அப்படின்னு நம்பி, இந்த அரசை நம்பி ஒரு தேர்வு எழுதலாம் அப்படின்னு ஒரு ஃபீஸை கட்டி அந்த தேர்வு எழுதலாம். அவனுக்கு ஒரு தேர்வை கூட எழுதுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட், அதை நடத்தக்கூடிய ஒரு அரசு. அப்படிதான் இங்க இயங்கிட்டு இருக்கு. கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தேர்வை கூட நடத்த முடியலையே, நீங்க என்னதான் பிரச்சனை? இவங்களுக்கு ஆக்சுவலா அரசு வேலையை கொடுக்கறதுல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தோணுதுங்க. அது சம்பளத்தை தாண்டி இவங்க வாங்குற இந்த கமிஷன் இருக்குல்ல, உங்களுக்கு இந்த வேலைக்கு அவ்வளவு காசு தரேன், அந்த வேலைக்கு இவ்வளவு காசு தரேன்னு சொல்லி சமீபத்துல கே நேரு அண்ணா அவருடைய துறையில கூட 888 கோடி வேலைக்கு காசு வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுல. டிஎன்பிஎஸ்சியில எக்ஸாம் வச்சு வேலைக்கு எடுக்க மாட்டாங்களாம், ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில தனியா ஒரு எக்ஸாம் வச்சு, தனியா ஒரு இன்டர்வியூ வச்சு, தனியா வேலைக்கு எடுப்பாங்களாம். அது என்ன கணக்குன்னு கேட்டா இது வரைக்கும் கணக்கு தெரியல. டிஎன்பிஎஸ்சி எதுக்கு வச்சிருக்கீங்க? எக்ஸாம் நடத்துறதுக்கு. அந்த எக்ஸாம் அவங்க நடத்துறீங்க, அதுவும் நடத்த மாட்டோம். எதுக்குதான் ஆட்சி நடத்துறீங்க எனக்கு புரியல. கேட்டா நாங்கள் 5.5 லட்சம்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டுக்கு உருவாக்கணும் வாக்குறுதி கொடுத்துட்டு, இங்க வெல்லும் தமிழ்நாடு, தமிழ் புதல்வன், இதெல்லாம் என்னது? இது வாய் சவடால். வாயில வடை சுடுறது ஈஸிங்க ஐயா, ஆனா ஆயில தட்டி போட்டு வடை சுடுறது கஷ்டம்ன்றத முதல்வருக்கு யாராவது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். திரும்பவும் வாயில வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. போன வருஷம் போன தேர்தலுக்கு என்ன பண்ணாங்க? ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டாரு அப்படிங்கிற பாட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. இப்ப திரும்ப அதே பாட்டை போட வேண்டியதுதானே, இப்ப புதுசா வேற ஏதோ ஒரு பாட்டை போட்டு ஆஹா ஓஹோ செம்ம இசை, இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன தெரியுமா அப்படின்லாம் வந்து சிலாயிச்சு சொல்ற செலவு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவங்க காப்பி ரைட்ஸ் பிரச்சனையில பெரும் பிரச்சனையா இருக்கும் பொழுது, எங்கேயாவது எதையாவது பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி வேணும், எனக்கும் அதே மாதிரி வேணும்னு அதையே காப்பி அடிக்கிறாங்க. காப்பி அடிச்சு ஃபெயில் ஆகி போறாங்க. அதுதான் எனக்கு வந்து ஒன்றும் புரியல.
அது எப்படி எல்லா பேப்பரையும் சேஸ் பண்ணி புக்கெல்லாம் வாங்கி ஆன்லைன்லாம் செக் பண்ணி எழுதி கூட ஃபெயில் ஆகி போறீங்க? அது புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த விஷயத்துல திரும்பவும் அகெயின் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபெயில் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வழக்கமாக நம்ம டிஎம்கே சைடில் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, வர வர இப்பெல்லாம் வந்து ஏடிஎம்கே பிஜேபி இந்த பக்கம் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொன்னதை ஏற்கனவே இவங்களை தாக்குதல் நடத்துறதுக்கான நேரம் வரும், அப்ப நம்ம தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதற்கான நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கணிஞ்சுக்கிட்டே வருது. இதுக்கப்புறம் அட்டாக் இந்த பக்கமும் ஆரம்பிக்கும். டிஎம்கே பாய்ஸ் கூட சந்தோஷம் தான். ஐயோ இதுக்கப்புறம் நம்மள மிஸ் பண்ணிட்டு இவங்க ஓடிடுவாங்க அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. ஆட்சியில் இருக்குது நீங்க, உங்களுக்கு 2 அடி எக்ஸ்ட்ரா தான் விழும். இந்த கதையை பத்தின இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி. நான் வேலுராணிக்கா.